ஹே ஹாய் காய்ஸ், அலாவுதீன் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் அந்த ரிட்டர்ன் ஆஃப் ஜஃபாருங்கிறது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அதுவும் பார்த்துட்டோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு சிண்ட்ரெல்லாவில் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே சிண்ட்ரெல்லாவை பற்றி தெரியும். எல்லாருமே கதையாவோ படமாவோ பார்த்துருப்போம். ஆனால் இது சிண்ட்ரெல்லாவோட தேர்ட் பார்ட் வெஸ்டர்ன் டைம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்க்கலனாலும் பரவாயில்ல, இது புரியும். டைம் ட்ராவல்லாம் ஆட் பண்ணி ரொம்பவே ஃபன்னாக சூப்பரான ஸ்டோரி. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தெரியாதவங்களுக்கு சிண்ட்ரெல்லாவோட கதை ரீகேப் மாதிரி கொடுத்துடலாம். சிண்ட்ரெல்லா ரொம்பவே ஏழ்மையான பொண்ணு. அவங்க சித்தி கிட்ட தான் வாழ்ந்துட்டு இருப்பா. ரொம்பவே கஷ்டப்படுவா. ஒன் டே மேஜிக்கெல்லாம் நடந்து அவளுக்கு அழகான ட்ரெஸ் கிடச்சி, கிளாஸ் ஷூவும் கிடச்சி, அரசர் நடத்துகிற பார்ட்டியில் போய் கலந்துக்குவா. அரசரோடையும் டான்ஸ் ஆடுவா. ரெண்டு பேருக்குமே காதல் வந்துடும். அந்த கிளாஸ் ஷூவை அங்கேயே விட்டுட்டு வந்துடுவா. இதனால ரொம்ப பெரிய குழப்பமே வந்துடும். யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அரசர் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கிளாஸ் ஷூ யாருக்கெல்லாம் ஃபிட் ஆகுதோ அவங்களெல்லாம் அரண்மனைக்கு கூட்டிட்டு வர உத்தரவிட்டிருப்பாங்க. சிண்ட்ரெல்லாவும் கஷ்டப்பட்டு எப்படியோ அரண்மனைக்கு வந்து கடைசியில் அரசரும் சிண்ட்ரெல்லாவும் கல்யாணம் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக வாழ்ந்திருப்பாங்க. அதோட முடிஞ்சிருக்கும் இல்லையா? மேரேஜ்க்கு அப்புறம் அரசரும் சிண்ட்ரெல்லாவும் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த சித்தி பொண்ணுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் சண்டையும் போட்டுட்ருக்காங்க. அதில் பொண்ணான அனஸ்தீஷியா அரசரும் சிண்ட்ரெல்லாவும் போகிறத பார்க்குறாங்க. பாட்டு பாடிட்டு அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. இங்கே அந்த மேஜிக் பண்ணுற பாட்டியும் எல்லாத்தையும் ரொம்ப பலமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. சிண்ட்ரெல்லாக்காகவும் அரசருக்காகவும். அவங்க ரெண்டு பேரும் வந்ததும் அவங்களோட ட்ரெஸ்ஸை அழகாக மாற்றி விடுறாங்க. இது எல்லாத்தையும் அனஸ்தீஷியா பார்க்குறா. அந்த ஸ்பெல்லையும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இதே நேரத்தில் அரசரும் சிண்ட்ரெல்லாவும் ரொம்பவே அழகாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியோட மந்திரக்கோலும் கை தவறி கீழே விழுந்துருது. அதை அனஸ்தீஷியா எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட இது ஒரு மந்திரக்கோல், இது மேஜிக்லாம் பண்ணும் அப்படின்னு ஸ்பெல் சொல்கிறாங்க. ஒன்றுமே நடக்கல, தப்பான ஸ்பெல் போல். இல்லை, நான் சொல்கிறது உண்மைதான்னு ரொம்பவே நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த மந்திரக்கோலை திரும்பவும் பெறுறதுக்காக அந்த பாட்டியும் வந்துட்டு அதை தயவு செய்து இங்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே ஸ்பெல் போட்டுவிடவும் அந்த பூனை வாத்தா மாறிடுது. இதை சித்தியும் பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. இது உண்மையான மந்திரக்கோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு பேரும் மந்திரக்கோளுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஸ்பெல் அவங்க மேலே பட்டு அந்த பாட்டியும் சிலையாக மாறிடுறாங்க. சும்மாவே வில்லத்தனமாக யோசிக்கிற சித்தியும் அந்த மந்திரக்கோலை வாங்கிட்டு ரொம்ப பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சிண்ட்ரெல்லாக்கு சந்தோஷமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால திரும்பவும் சிண்ட்ரெல்லாக்கு நடந்தது எல்லாமே கனவாகவே மறைஞ்சு போட்டோம். இனிமேல் அவள் வாழ்க்கையில் சந்தோஷமே படக்கூடாது. எப்படியும் அந்த அரசரை கல்யாணம் பண்ணிட்டு தானே சந்தோஷப்படுவா. அதெல்லாம் நடக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் முன்னாடி போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணுற விஷயம் தான் கேட்குறாங்க. இடிமின்னல் பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது இவங்க கண்ணு முன்னாடியே சிண்ட்ரெல்லாவோட கனவு கலையிறது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே காலமும் பின்னோக்கி போக ஆரம்பிச்சிடுது. கரெக்டாக கிளாஸ் ஷூ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த காலகட்டத்துக்கு போயிடுறாங்க. அவங்க வர நேரத்தில் சிண்ட்ரெல்லாவை பூட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நடக்குது. கிளாஸ் ஷூவையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அனஸ்தீஷியாவை போட சொல்கிறாங்க. அனஸ்தீஷியாவோட கால் சுத்தமாக அதுக்கு ஃபிட்டே ஆகலை. சித்தி தான் மறுபடியும் ஸ்பெல்லை போட்டு விட்றாங்க. அதனால அந்த கிளாஸ் ஷூவும் ஃபிட் ஆயிடுச்சு. இது நினச்சி அனஸ்தீஷியா ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதே நேரத்தில் நாங்கள் தேடிட்டு இருந்த பொண்ணு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி எலிங்களோட உதவியால் கதவை திறந்துட்டு சிண்ட்ரெல்லாவும் அங்கே வந்துடுறா. நான் இந்த வேலைக்கார பொண்ணை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சித்தியும் சொல்லவும் அவங்க எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. சிண்ட்ரெல்லாவும் தன்னோட சித்திக்கிட்ட இது உண்மையாலுமே என்னோட கிளாஸ் ஷூ தான், இங்கே பாருங்கள், அதோட இன்னொரு பேர் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. சும்மாவே வில்லத்தனமாக யோசிக்கிற சித்தி அந்த கிளாஸ் ஷூவை உடைச்சிட்டு இனிமேல் அரண்மனை பக்கம் வரணும்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதுன்னு மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சிண்ட்ரெல்லாவும் ரொம்பவே சோகமாயிடுறா. அந்த கிளாஸ் ஷூவையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அதை அந்த இளைஞனும் பார்த்துட்டு இருக்காங்க. அரசரை இவ ரொம்பவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அவரை நினச்சி உருகி உருகி பாட்டு பாடிட்டு இருக்கா. எப்படியும் தன்னோட லவ்வை கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அரண்மனைக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. எப்படி போகிறதுன்னு தெரியாமல் வேலைக்காரவங்கெல்லாம் போகிற ஒரு இடம் இருக்குது. சிண்ட்ரெல்லா அங்கே வேலை செஞ்சிட்ருக்கவங்கள பார்க்குறா. இடையில இவளும் போய் ஜாயின் பண்ணிக்கிறா. இவளோட இன்னசென்ட் ஃபேஸ்னால யாருக்குமே இவன் மேலே டவுட் வரல. அழகாக உள்ளே போயிட்டா. அங்கே போனால் இன்னொரு லேடி வந்துட்டு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அரண்மனையில் எலிங்களோட தொல்லை இருக்கிறதுனால நான் அதை விரட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சிண்ட்ரெல்லாவும் சமாளிக்கிறா. எலிங்கெல்லாம் அரண்மனையில் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சிண்ட்ரெல்லா கூட்டிகிட்டு வந்த ரெண்டு எலிங்களும் உள்ளே போய் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குங்க. இதுங்களெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் எலிங்களை பிடிக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கடைசியில் நல்லா விழுந்து வாரிடுறாங்க. இதே நேரத்தில் சிண்ட்ரெல்லாவும் அங்கேருந்து ஈஸியாக தப்பிச்சிடுறா. எலிங்களை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எலிங்களும் பிரிஞ்சு தேட ஆரம்பிச்சிருதுங்க. இதே நேரத்தில் அரசரும் மகாராஜாவும் பேசிகிட்டு இருக்காங்க.
செருப்பு யாருக்கு பொருந்தினாலும் அவளை மருமகள்னு கொண்டு வந்து நிறுத்த போறியா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை, எனக்கு அந்த செருப்பு முக்கியம் இல்லை, அந்த செருப்பு போட்டிருந்த பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனோட காதில் அழகாக சொல்லிகிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக அரசர் அதில் ஜெயிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் வாலில் அவங்க அம்மா அப்பாவோட ஃபோட்டோவும் இருக்குது. அதை அரசர் பார்த்துட்டு, உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல பேர் கிடச்சாங்கல்ல, அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே புரிய வைக்க ட்ரை பண்ணி கடைசியில் புரியவும் வச்சிடறான். அரசரும் அதுக்கு அனுமதி தராரு. அதே நேரத்தில் எனக்கான பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அரசர் சந்தோஷப்பட்டுட்டு செஞ்சிடலான்னு நினச்சி வேக வேகமாக வந்து பார்க்கும்போது அங்கே அனஸ்தீஷியா உட்காந்துருக்கா. இங்கே ஏதோ தப்பு நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க உங்களோட நேரத்தை வீணாக்குனதுக்கு. என்னோட பட்லர்கிட்ட சொல்லி உங்களை வீட்டில் விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கைண்டாக பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இது எனக்கு ஃபிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே அந்த பொண்ணும் சொல்லிகிட்டு இருக்கா. இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே தயக்கத்தோட அரசரும் மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அரசரும் கிளம்பி போகும்போது சித்தி மந்திரக்கோலை வச்சு மறுபடியும் ஸ்பெல் போட்டு விட்டுடுறாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது சிண்ட்ரெல்லாவுக்கு பதிலாக அனஸ்தீஷியாவோட ஃபேஸ் வர மாதிரி ஹிப்னோடைஸ் ஆனதுனால அரசரும் சிண்ட்ரெல்லாவுக்கு பதிலாக அனஸ்தீஷியா தான் அங்கே இருந்த மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு, நான் உங்களை தான் ரொம்பவே விரும்புகிறேன், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணும்போது அனஸ்தீஷியாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த ரிங்கை வாங்குறேன்னு சொல்லி பயங்கரமாக விழுந்து வாரி ஒரு வழியாக ரிங்கையும் எடுத்துடுறா. நான் உடனே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சம்மதம் சொல்கிறா. நீங்கள் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, நீங்கள் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி சாயங்காலமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சித்தி கேட்கும்போது அரசரும் காதல் போதையில் இருக்கிறதுனால சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த எலிங்களும் நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அரசரை மந்திரம் மூலியமாக கட்டுப்படுத்தி சம்மதிக்க வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சு இதை சிண்ட்ரெல்லா கிட்ட சொல்கிறதுக்காக வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க. இங்கே சிண்ட்ரெல்லாவும் அரசரை எப்படியோ மறுபடியும் கண்டுபிடிச்சிடுறான். அவங்கள மறுபடியும் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா என்ன அப்படின்னு சொல்லி அரசர் கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், நம்ம கூட நேற்று நடனம் ஆடினோமே அப்படின்னு சொல்லி சிண்ட்ரெல்லா சொல்லும்போது, நீங்கள் வேறு அரசரோட ஆடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே அரசரும் சொல்லிகிட்ருக்காரு. இது ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாருன்னு தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்பெல்லு ஒர்க் அவுட் ஆனதுனால சிண்ட்ரெல்லா தான் அப்படின்னு ஞாபகம் வரல. நேற்று என் கூட நடனமான பொண்ணு கூட தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அனஸ்தீஷியா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சிண்ட்ரெல்லாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது, ரொம்பவே வருத்தப்படுறா. அதே நேரத்தில் அந்த பட்லர் ரேடியும் வந்துட்டு இவ எலி பிடிக்கிறதுக்காக வந்துட்டு அவங்கள தெரியாமல் சந்திச்சிட்டா அப்படின்னு சொல்லி எப்படியோ அவளை பேசி அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. சிண்ட்ரெல்லாவுக்கு ரொம்பவே அழுகையாக வருது. இவ்வளோ நேரம் நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த எலிங்கெல்லாம் அதை பார்த்துட்டு சிண்ட்ரெல்லாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக சிண்ட்ரெல்லாவும் புரிஞ்சுக்கிறா, அந்த ஸ்பெல் மூலியமாக தான் இதெல்லாம் நடக்குதா, மேஜிக் தான் காரணமானு சொல்லி. விருந்தெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு சித்தி அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க சும்மாவே சண்டை போட்டுக்குவாங்க, சொல்லவா வேணும், அற்புதமான இடம் வேற கிடச்சிருக்கு, பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. இந்த பட்லர் தான் போராடி ரெண்டு பேரையும் பிரித்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அரசரும் ரொம்பவே சந்தோஷம். தன்னோட வருங்கால மனைவியை காட்டுறதுக்காக ராஜாவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ராஜா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சித்தியும் அந்த பட்லர் மேலே பழிய தூக்கி போட்டதுனால இப்படி தான் கவனிச்சிக்கோ வர விருந்தாளியே அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட கோத்துடவும் அவனும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அனஸ்தீஷியாவும் ரொம்பவே அழகாக அரசர்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அரசரும் பார்த்துட்டு என் கூட யார் நடனம் ஆட போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் சித்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அனஸ்தீஷியாவை. அப்புறம் கொஞ்சமாச்சும் ஒழுங்காக நடந்துக்கோ, நம்ம அரண்மனையில் இருக்கோங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அனஸ்தீஷியாவும் அரசரோட டான்ஸ் ஆடுறதுக்காக போகிறா. எனக்கு அவ்வளவா ஆட தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ மறந்துட்டியா நம்ம நடனத்தில் தானே சந்திச்சோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ல அப்படின்னு சொல்லி அனஸ்தீஷியாவும் சொல்லிட்டு இருக்கா. உன்னோட கையை பிடிச்ச அந்த தருணங்கள் அப்படின்னு சொல்லி அரசரும் சொல்லிட்டு இருக்கும்போது அனஸ்தீஷியாவும் அவளோட கையை கொடுக்குறா. ஆனால் அரசருக்கு இந்த தடவை எந்த ஃபீலிங்குமே வரல. அது மட்டும் இல்லாமல் அவளால் ஆடவே முடியல சரியா. அரசரோட காலை மிதிச்சிட்டே இருக்கா. சாரின்னு சொல்லிட்டு கீழேயும் விழுந்துடுறா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் தான் ஒழுங்காக ஆடலன்னு அரசர் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மகாராஜாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அனஸ்தீஷியாவும் பயங்கரமாக வளரிட்டு இருக்கா. இல்லை எனக்கு தான் ஒழுங்காக ஆட வரல என்னவோ அப்படின்னு சொல்லி அரசர் பேசிகிட்டு இருக்கும்போது திருமணத்துக்கு ரெடி ஆகணும்னு சொல்லி அங்கேருந்து அரசரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அனஸ்தீஷியா சொல்லும்போது, இல்லை அவர் வெறும் மந்திரத்தால் கட்டுப்பட்டுருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவள் தங்கச்சியும் சொல்லிட்டு இருக்கா. அனஸ்தீஷியாவை தனியாக பார்க்கணுன்னு சொல்லி அரசரும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ கண்டிப்பாக உள்ளர போகிறா அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சியும் சித்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இதே நேரத்தில் அனஸ்தீஷியாவை தொட்டதில் எந்த ஃபீலுமே இல்லாததை அரசரும் புரிஞ்சுக்கிறாரு. ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. எங்கள் மகாராஜாவை பார்க்க அனஸ்தீஷியாவும் வந்திருக்கா. ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. அதே நேரத்தில் மகாராஜா நான் அவனுக்கு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. பெரிய பெரிய தங்கமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பா. கடைசியில் அங்கே ஒரு சங்கு தான் இருக்குது.
வெறும் சங்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இது நானும் மகாராணியும் கடல் கரையிலேருந்து தடவையா எடுத்தது. எங்களோட நினைவுகள் அப்படின்னு சொல்லி காதல பத்தி அழகா சொல்லி, அந்த சங்கையும் குடுக்குறாங்க. இப்போ அது அனஸ்தேஷியாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எங்க அனஸ்தேஷியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. எனக்கு அவர புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, இளவரசருக்காக ரொம்பவே உருகி உருகி பாட்டு பாடிட்டு இருக்கா. இங்க எப்படியாவது அந்த மந்திரக்கோல எடுத்து எல்லாத்தையும் பழையபடி மாத்தணும் அப்படின்னு சொல்லி சிண்ட்ரெல்லாவும் பார்த்துட்டு இருக்கா. ஒரு ட்ரால வச்சுட்டு அத பூட்டிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது, அனஸ்தேஷியாவும் அங்க பாடிட்டே வந்துடுறா. சிண்ட்ரெல்லா ஒளிஞ்சுக்கிறா. அனஸ்தீஷியா வந்து இதை எனக்கு பரிசா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, வெறும் சங்கு தானா அப்படின்னு சொல்லி அப்செட் ஆகிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் அந்த எலிங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு சாவியை எடுத்துடுறாங்க. பூனைக்கு வாலில் நெருப்பு பிடிச்சதுனால பயங்கர அட்டகாசம் பண்ணிடுது. எல்லா இடமும் ஒழிஞ்சு போயிடுது. ஹவுஸ் கீப்பிங் கூப்பிடலான்னு சொல்லி அனஸ்தீஷியா போகும்போது, வெளியே ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லிட்டு சிண்ட்ரெல்லா கதவை தட்டி நிற்கிறா. சித்திக்கும் அவளை பார்த்து யாருன்னு தெரியாததுனால உள்ள விட்டுடுறாங்க. அங்கே இருக்க தண்ணியில் சிண்ட்ரெல்லாவோட முகம் தெரிஞ்சிருது. நீதானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிரு. சிண்ட்ரெல்லாவும் அவங்க சித்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இளைஞர்களும் மந்திரக்கோலை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சிண்ட்ரெல்லாவும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறா. எலிங்களை பிடிக்கிறதுக்காக பூனை வேகமாக ஓடிட்டு இருக்கு. இங்கே காவலாளிகள் சிண்ட்ரெல்லாவை பிடிக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காவலாளிகள்கிட்டருந்து தப்பிச்சு வராங்க. அந்த பூனை ரொம்ப பாடப்படுத்திட்டு இருக்கு எலிங்களை. இதே நேரத்தில் பறவைங்க அரசரை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ரொம்பவே ட்ரை பண்ணுதுங்க. அரசரும் ஒரு வழியாக பறவைங்களோட பேச்சு கேட்டுட்டு வந்துட்டுருக்காரு. எலிங்க வெளிக போகிற அந்த நேரத்தில் மந்திரக்கோலை தூக்கி போடுதுங்க. கஷ்டப்பட்டு சிண்ட்ரெல்லாவும் அதை பிடிச்சிடுறா. ஸ்பெல்லை போட்டு எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெல் போட வரும்போதே காவலாளிகள் சிண்ட்ரெல்லாவை பிடிச்சிடுறாங்க. சிண்ட்ரெல்லாவும் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அரசரோட கையும் தொடுறா. அவள் தொட்டதும் அரசருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதே நேரத்தில் சித்தியும் அங்கேருந்து வந்துடுறாங்க. அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அரசரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இந்த தடவையும் தோத்துட்ட, நாங்கள் தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கச்சி சொல்லும்போது, என்ன ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி அரசர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுவா, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிடுறா. இந்த நாட்டை விட்டு சிண்ட்ரெல்லாவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சித்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே அந்த பொண்ணு பார்த்துட்டு இன்னொரு தடவை வாயை திறந்தேன்னா வாயை வச்சிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இங்கே அரசர் மகாராஜா கிட்ட ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மகாராஜாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எலிங்க எப்படியோ அரசருக்கு சிக்னல் கொடுத்து ஒரு ரூமுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எலிகள் பேசுமா என்ன, நான் தான் லூசு மாதிரி நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அரசர் யோசிச்சுட்டு இருக்கும்போது பறவைங்க ரெண்டும் ஸ்க்ரீனை விளக்க விடுதுங்க. அந்த சன்லைட்டில் எலிங்க ரொம்ப அழகாக தெரிஞ்சிட்ருக்குங்க. பேச ட்ரை பண்ணுதுங்க. ஆனால் அரசருக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி. வழக்கம் போல் அழகாக ஆக்ஷன்லேயே நடிச்சு காமிக்கிதுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த சித்தி ஸ்பெல் போட்டதுலேருந்து எல்லாத்தையுமே எலிங்கள் ஓரளவுக்கு புரிய வச்சிருதுங்க. அதே நேரத்தில் பறவைங்களும் அந்த கிளாஸ் ஷூவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அரசர் ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. எலிங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுதுங்க. உடனே நான் அவளை தேடி போகிறேன்னு சொல்லி அரசர் போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ரொம்பவே அழகாக பாடினீங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக நடிச்சு காட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் உடனே போய் ஆகணும்னு சொல்லி அரசர் சொல்கிறாங்க. எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி மகாராஜா கேட்கும்போது, நான் அவளை தேடி போகிறேன், அந்த பேசுகிற எலிங்கள் அது அவள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசுகிற எலிங்களா, இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி வேகமாக மகாராஜாவும் ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை, நான் தான் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லும்போது, அது அந்த பொண்ணு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அரசரும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இந்த படிக்கட்டை தாண்டி போகக்கூடாது, இது என்னோட ஆணை அப்படின்னு சொல்லும்போது அரசரும் பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்கிறத பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி வெளியே குதிச்சிடுறாங்க. அவனை உடனே பிடிங்க அப்படின்னு சொல்லி மகாராஜா உத்தரவிடுறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அரசரும் குதிரை வழியாக அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. நம்ம வேணா இப்போ அவரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே மகாராஜா கிட்ட சொல்லும்போது, இல்லை வேண்டாம், அவன் அவனோட காதலை தேடி போகிறான் அப்படின்னு சொல்லி மகாராஜாவும் எதுவும் பண்ணாமல் விட்டுடுறாங்க. இங்கே சிண்ட்ரெல்லாவை ஷிப்பில் ஏற்றிடுறாங்க. அந்த ஷிப்பும் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுது. அரசர் அந்த ஷிப்பு போகிறதையும் பார்த்துடுறாரு. வேகமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனாலும் பிடிக்க முடியல. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த ஷிப்பையும் பிடிச்சிடுறாங்க. சிண்ட்ரெல்லா முன்னாடி வந்து நிற்கும்போது அரசரும் சிண்ட்ரெல்லாவோட கையை பிடிக்கிறாங்க. தனக்கான பொண்ணு சிண்ட்ரெல்லா தான் அப்படின்னு சொல்லி அரசரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. சிண்ட்ரெல்லாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அது மட்டும் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கும்போது, நிச்சயமா அப்படின்னு சொல்லி சிண்ட்ரெல்லாவும் ஹக் பண்ணிக்கிறா. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அரண்மனைக்கும் வந்துடுறாங்க. மேலே சித்தி இது எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி மேஜிக் பண்ணி என்னோட பையனையே கட்டுப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி மகாராஜா அவங்கள பிடிக்கிறதுக்கு உத்தரவிடுறாங்க. எப்படியோ மந்திரக்கோல்லாம் வச்சு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. மகாராஜாவும் என்னை ரொம்ப சோதிக்காத, இதுதான் உனக்கான பொண்ணுன்னு ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அரசர் சிண்ட்ரெல்லாவை கண்ணாலேயே காதலிச்சிட்டு இருக்காரு.
எங்க சென்றலாவும் தனக்கு நடக்க போகிற வெட்டிங்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. சித்தியோட குரல் கேட்குது. இவளும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறா. அதே நேரத்தில் இங்கே பாரு, நீ ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் இன்னைக்கு கல்யாணம் உனக்கு நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பேட்ரிஷியாவை மேஜிக் மூலியமா சென்ட்ரலாவா மாத்திடுறாங்க. எங்க சென்ட்ரலாவும் பேசுகிறா. இங்கே பாருமா, உனக்கு உண்மையாலுமே அவர் மேலே காதல் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே சென்ட்ரலா சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே சித்தியும் அவளை ஒரு பம்கின்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வளர்த்துட்ருப்பாங்க இல்லையா ஒரு டாக்ஸிக்கான பூனை. அந்த பூனைக்கிட்ட நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, அவ திருப்பி உயிரோட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பூனையை மனுஷனாக மாற்றி விட்டுடுறாங்க. அந்த மனுஷனும் அந்த சிண்ட்ரெல்லாவை அரண்மனையை விட்டு ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. எலிய அந்த பூனை சாப்பிட போகிற அந்த நேரத்தில் மரியாதையாக அவனை விடு அப்படின்னு சொல்லி சிண்ட்ரெல்லா கத்திட்டு இருக்கா. எப்படியோ அந்த பூனையை அங்கேருந்து கீழவும் விழுக வச்சிடறான். உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எதிர்த்தாப்புல பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு. விழுக போகிற அந்த நேரத்தில் எப்படியோ பக்கத்தில் இருந்த குதிரை மேலே உட்காந்துடுறாங்க. அங்கேருந்து விழுகாமையும் தப்பிச்சிடுறாங்க. அரண்மனையில் ரொம்ப பிரகாசமான ஒளி, அதாவது வெட்டிங் ஆரம்பிச்சிச்சுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. சிண்ட்ரெல்லாவும் என்னோட கல்யாணம் நான் இல்லாமல் நடக்காது அப்படின்னு சொல்லவும் அந்த எலிங்களும் சந்தோஷப்படுறாங்க. கிவ் அப் ஆகலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த குதிரை மூலியமாகவே வேகமாக அரண்மனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்கள் பேட்ரிஷாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. நம்ம பண்ணுறதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி அனஸ்தீஷா ரொம்பவே குழம்பி போயிருக்கு. அரசரை பார்த்ததும் அதெல்லாம் மறந்துடுது. நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன் சிண்ட்ரெல்லா அப்படின்னு சொல்லும்போது அனஸ்தீஷியாவுக்கு ஃபேஸே மாறுது. சிண்ட்ரெல்லா வந்ததை சித்தி பார்த்துடுறாங்க. சீக்கிரம் கல்யாணம் முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே காவலாளிகள் உள்ள வர விட மாட்டேங்கிறாங்க. அந்த எலிங்க மூலியமாக எப்படியோ சிண்ட்ரெல்லாவும் உள்ளே வந்துடுறாங்க. அதே நேரத்தில் இங்கே கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு வெட்டிங்கில் சம்மதமா அப்படின்னு சொல்லி. இந்த சித்தியும் சம்மதம் சொல்லுன்னு எதிர்பார்க்கும்போது, இல்லை எனக்கு சம்மதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேட்ரிஷியா சொல்கிறா. அதே நேரத்தில் சிண்ட்ரெல்லாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. சித்தியும் என்ன காரியம் பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, என்ன காதலிக்கிறவங்க எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சித்தியை பிடிக்கிறதுக்காக காவலாளிங்கெல்லாம் வராங்க. எல்லாத்தையும் மந்திரத்தால் மாற்றி விட்டுறாங்க. எல்லாமே கை கூட்டுற நேரத்தில் இந்த மாதிரி அனஸ்தீஷியா தானே சொதப்பியிருப்பா. அவளை பனிஷ் பண்ணுறதுக்காக சித்தி நின்றுட்டுருக்காங்க. அவளோட தங்கச்சி அவளை ஃப்ராகாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் சென்ட்ரலாவும் அனஸ்தீஷியாவை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. சென்ட்ரலாவை காப்பாற்ற அரசர் முன்னாடி வாள் எடுத்து நிறுத்துறாங்க. அது ரிஃப்ளெக்ட் ஆகி கடைசியில் சித்தி மேலேயும் அந்த பொண்ணு மேலேயும் பட்டுறது. அவங்க ஃப்ராகாக ஆகிடுறாங்க. அனஸ்தீஷியாவே அரசரையும் சென்ட்ரலாவையும் சேர்த்து வைக்கிறாங்க. அனஸ்தீஷியா கீழே இருக்க மந்திரக்கோல் எடுக்கிறா. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அவள் எதுவுமே பண்ணல, தன்னோட உருவத்தை மாற்றிக்கிறா. உனக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி சிண்ட்ரெல்லா சொல்லிட்டு அந்த மேஜிக் பார்ட்டியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் அனஸ்தீஷியாவும் மகாராஜாட்ட போயிட்டு இதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே உண்மையான அன்பு பெற தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி மகாராஜாவும் அதை அவளுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. அனஸ்தீஷியாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு மகாராஜாவை ஹக் பண்ணிக்கிறா. இந்த பாட்டியும் மறுபடியும் மேஜிக் போடுறாங்க. சிண்ட்ரெல்லாவுக்கு ரொம்பவே அழகான வெட்டிங் ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடி வாழ்க்கையிலேயே கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, அதே வாழ்க்கைக்கு நான் உங்களை திரும்பவும் கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எங்கள் 2 பேரும் காதல் பார்வையில் மூழ்கி இருக்கிறதுனால நான் உங்களை தொந்தரவு பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் அங்கேருந்து போயிடுறாங்க. என்னோட பையனை யார் தான் கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சென்றெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மயங்கி இருந்த ப்ரீஸ்டும் நான் இவங்க 2 பேர்த்தையும் கணவன் மனைவியாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மயங்கி போயிடுறாங்க. அனஸ்தீஷியா, எலிங்க, பறவைங்க, மகாராஜான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அரசரும் சென்ட்ரலாவும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அரண்மனையே ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஃபயர் ஒர்க்ஸ்னால. இப்படியே காமிச்சு இந்த மூவியை முடிக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் குட்டான ஹாப்பி என்டிங்கான மூவியில். இதே மாதிரி நிறையா மூவிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்ட்ரெஸ்டிங் 16 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பாதி பேர் வீடியோவை கட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. எனிவேஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது. நானே இதை வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்காக திருப்பி பார்க்கும்போது தான் பார்த்தேன். வாட் எவர், ஆல்ரெடி ஃபாகாக மாறியிருந்தாங்க இல்லையா அந்த சித்தியும் அவங்களோட பொண்ணும் திரும்பவும் பழையபடி மனுஷியாக மாறிடுறாங்க. ஆனால் என்ன, இந்த தடவை கையில் ஒரு விளக்குமாரோட 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க அவங்களோட காஸ்டியூமை பார்த்துட்டு. ஸோ ஃபைனலி இந்த மூவி எண்ட் ஆகுது.